கேசரி பண்ண போறேன். 1/4 கிலோ ரவை, சீனி 1/4 கிலோ, 100 கிராம் நெய், ஒரு 10 ஏலக்காய், ஒரு சிட்டிகை கலர் பவுடர், 50 கிராம் திராட்சை, 50 கிராம் முந்திரி, உப்பு பேருக்கு போடணும். ரொம்ப சிட்டிகை உங்களுக்கு காண்பிக்கணும்னு வச்சிருக்கேன். டேஸ்டுக்காக போடுறதுதான் உப்பு, சும்மா துளியூண்டு. வானல் காஞ்சிட்டு 2 தேக்கரண்டி நெய் போடுறேன். முந்திரி போடுறேன் பார்த்துக்கங்க. அப்புறம் திராட்சை, முந்திரி திராட்சை நல்லா வறுத்துக்கிட்டு பாருங்க. இப்ப ரவையை கொட்டுறேன். நீங்க தனியா வறுத்துக்கிறதுனா வறுத்துக்கிடுங்க. நான் ஒன்னாதான் வறுத்துருவேன். நான் தனியா வறுக்க மாட்டேன், ஒன்னாதான் வறுத்துருவேன். ஸ்டவ் கம்மி பண்ணிக்கணும். கிட்டக்கே நிக்கணும், தீர்த்துக்கணும், தீயாம இருக்கணும். அதுக்காக தான். ஆனா பொன்னிறமா வறுத்துக்கணும். நல்லா இருக்காது கேசரி, சுகு விட்டோம். அதுக்காக தான் ரவை வறுக்கிறதே, சுகு விட்டாம இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த ரவை நல்லா வந்துட்டு பாருங்க. இப்ப நான் சுடுதண்ணி எடுத்து ஊத்த போறேன். நான் சுடுதண்ணி ரவை வறுக்கும் போது சுடுதண்ணி வச்சுக்கிடுவேன். இப்ப எடுத்து ஊத்த போறேன் பாத்துக்கிடுங்க. ஆனா ஸ்டவ் ஃபுல்லா கம்மி பண்ணிக்கணும். இடுக்கில தான் குடிக்கணும் தண்ணி. 1/2 லிட்டர் தண்ணி கண்டிப்பா ஊத்தணும். ஸ்டவ் ஃபுல்லா கம்மி பண்ணிக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் பிரிச்சு விடும். இப்ப இது உருண்டை இல்லாத மாதிரி, கட்டி கட்டியா இல்லாத மாதிரி கிண்டிக்கணும். துளியோடு உப்பு தூள், சும்மா டேஸ்டுக்காக தான் போடுறேன் பாருங்க. அதே மாதிரி கேசரி போடுறோம், சும்மா துளியோண்டு கலருக்கு, ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப சிகப்பா இருக்கும். அதனால சும்மா பேருக்கு போட்டா போடுமானது. சீனி இதை போடுற பாருங்க. சீனி போட்டா ரவை தண்ணி ஆகும், அதுக்காக தான். இப்ப ரவை திக்கா இருந்துச்சு இல்லைங்களா, நான் தண்ணி ஊற்றி கிண்டும் போது இப்போ அதுக்குதான் 1/2 லிட்டர் தண்ணி போதுமானது 1/4 கிலோவுக்கு. ஏன்னா சீனி போட்டோம்னா ரொம்ப லூஸ் ஆகும். அது பாகு இல்லைங்களா, அதனால பாருங்க எவ்வளவு தண்ணி ஆயிட்டு பாருங்க. இத 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரம் வைக்கத்தான் வேணும். ஃபுல்லா கேஸ் கம்மி பண்ணிடணும். நான் ரவையில இன்னும் நெய் ஊத்தல பாத்துக்கிடுங்க. ஏன்னா ஆரம்பத்துல வறுத்த பார்த்தீங்களா, 2 தேக்கரண்டி நெய் ஊத்தி முந்திரி திராட்சை ரவை ஊத்தி வறுத்தேன். அதுலயே சுடுதண்ணி ஊத்தி கிண்டிட்டேன். சீனியும் போட்டுட்டேன். நெய் இப்பதான் போடுறேன் பாருங்க. 100 கிராம் நெய் கண்டிப்பா போடணும், இல்லாட்டி நல்லாவே இருக்காது. தண்ணி கம்மியா வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, சீனி நெய் இதெல்லாம் இலகுவாகும் தன்மை. ஆகையினால தண்ணி நிறைய ஊற்றினா வெகுடே வைக்கணும், அடுப்புல நல்லாவே இருக்காது. ஆகையினாலதான் தண்ணி கம்மியா ஊற்றணும். 1/4 கிலோ ரவைன்னா 1/2 லிட்டர் தண்ணி போதுமானது. 1/4 கிலோ சீனி, 100 கிராம் நெய், அப்ப தண்ணி ஆகுது, இலகு ஆகுது. அதனால இப்போ எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த பாருங்க நல்லா ஒன்னோட சார்ந்து இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க, கட்டி இல்லாம கிண்டி விடணும். கட்டியா இருந்தா நல்லா இருக்காதுப்பா, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால கூடிய வரைக்கும் தண்ணி ஊற்றும் போது இலகுவா கிண்டிக்கணும், கட்டி இல்லாம கிண்டிக்கணும். நமக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் நானு. தெரியாமலாம் இருக்காது, கேசரி பண்றது யாருக்கா தெரியாத சொல்றேன் நானு. என்னோட செய்முறை உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா 10 நிமிஷம் ஃபுல்லா ஸ்டவ் கம்மி பண்ணிட்டு அடுப்புலயே தான் இருக்கணும். கேசரி நல்லா வெந்துருக்கு. இப்போ ஏலக்காய் போட்டோம். நான் ஒரு குட்டியாவே வச்சிருக்கேன், அதை நுணுக்கிடுவேன்.
கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்கிற பொருள் எப்படி தெரியுங்களா? இதை உருட்டிக்கிச்சு பாருங்க மொத்தமா. இப்ப நம்ம தாய்ச்சல காய வச்சா தாய்ச்சல ஒட்டலை, அதான் பதவே. ஏலக்காய் போட்டு கிண்டி விட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் வச்சு கேஸ சொல்ற பாருங்க. சீனி போட்டதுக்கு அப்புறமா புல்ல கம்மி தான் பண்ணணும். ஏன்னா சீனி போட்டா சீனி தீ பிடிக்கும். ஆகையினால கிட்டக்க இருக்கணும். கேசனுடைய தன்மை அதுதான், கிட்டக்க இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டியே விட்டுக்கணும். எனக்கு தீ பிடிச்சிடும், டேஸ்டே கிட்டு போயிடும். அதுக்காக தான் பாருங்க. இது மாதிரி இதான் பதமே. இறக்கிட போறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன். கேசரி ரெடியா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆடி மாசம் இல்லையா, முதல் செவ்வாய்க்கிழமை. எல்லாருக்கும் திருத்தி கொடுக்குறேன். உங்க வீட்லயும் செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்க.